திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றன எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில். திமுகவின் தலைவர் இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. இது மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த துறைக்கு உட்காருங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க 2021 அண்ணா மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்பு பேரையத்தில் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீதி நிர்வாகம், எரிசக்தி துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மற்றும் சட்டத்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாவட்ட உறுப்பினர் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேஜைகளில் உள்ள சிறு கணினிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாவட்டத்தில் படிப்பதாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையை அவற்றின் விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கான விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 6 மானிய கோரிக்கைகள் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உறுப்பினர் 6 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். நேரம் ஏற்கனவே நான் நேற்றே அறிவித்திருக்கிறேன். பேச வருகின்ற உறுப்பினர்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும். நான் ஒரு மணி அடித்து எச்சரிக்கையாக சொல்லுகிற போது விரைவாக நன்றி கூறி முடிக்கின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களை வணங்குகின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். இளைஞர்களுடைய நம்பிக்கை நாளைய தமிழகம், எங்களின் எதிர்காலம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என் உயிரோடு கலந்திருக்கும் கரூர் கோவை மாவட்ட மக்களுக்கும் என் கோடான கோடி நன்றியினை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையில் செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், ஜிடி நாயுடு மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, புதிய ஐடி பார்க், மாநகராட்சி சாலை விரிவாக்கத்திற்கான சிறப்பு நிதிகள், தொழில் வளர்ச்சி, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் என 5 ஆண்டுகளில் கோவைக்கு 20,000 கோடிக்கு மேல் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு தளபதி அவர்களை
இந்நேரத்தில் என் நன்றியை அவர்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கரூரில் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, மினி ஐடி பார்க், புதிய பேருந்து நிலையம், புதிய சிப்காட், முருங்கை பார்க், புதிய குடிநீர் திட்டம், குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கட்டிடம், கிருஷ்ணாயபுரம் அரசு கலைக்கல்லூரிக்கு கட்டிடம் என 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு தந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாவட்ட மக்களின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின்சார வாரியம் 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் என 2ஆக உருவாக்கப்பட்டன. அது மீண்டும் 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் என புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 2021-22ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மின் நுகர்வோர் 3,16,00,000 இருந்த நிலையில் 2026-27 அது 3,51,00,000 உயர்ந்திருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றன எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில். அவர்கள் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர்களுக்கான பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார வாரியத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களுக்கு பணியிட மாறுதல்களை, பதவி உயர்வை வழங்குவார்கள். அப்படி இல்லாமல் மின்சார வாரியம் இப்பொழுது மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்ற அந்த பணியிட மாறுதல்களும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மின்வாரிய அதிகாரிகள் அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதிலே அவருடைய அந்த குறைகளை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு விரைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த 2 நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள், அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட 1 மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றில் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடைசியாக தான் பதில் உரை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசியதனால் இது உடனே பதில் சொல்லாம நினைச்சோம். ஸோ முதலாவதாக மாண்புமிகு நம்ம உறுப்பினர் அவர்கள் சொன்னது வந்து நல்ல மைக், நல்ல உங்க பக்கம் தெரிவிக்கோங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து, அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதில் வந்து பார்த்தப்ப நிறைய இடத்துல வந்து அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளதுன்ற சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்களில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் வந்து ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து
நம்ம தானாக முன் வந்து ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோ, அவங்களுக்கு வந்து நான் தானாக முன் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்மந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் வந்து அது குறித்து கூட திமுகவின் தலைவர் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. அது மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது வந்து அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்கில் பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார், அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் மாண்பு உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? சரி. நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்ஜெக்ட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. பேசுங்க தலைவர் அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்.
பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பியும் பதிவு பண்றேன், இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, அவங்க உட்கார சொல்லுங்க, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேச அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க, எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே பேசுகிற போதே உடனே திருத்திக் கொண்டு அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றதா சொல்றாருங்க. அவரே சொல்ல திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறணும் என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. வாங்க அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க, நான் உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன், உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க குறுக்க பேசாதீங்க. பின்னர் 2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் வந்து அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார் இந்த துறையில. இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரோமே, இந்த துறைக்கு மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகால மட்டும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது வந்து 9613 பேர். அதே இதில் இந்த 2021 26 காலகட்டத்தில் வந்து 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாமல் சப்ஸ்டேஷன் அதுக்கு முந்தைய ஆண்டு காலகட்டத்தில் வந்து 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஆண்டு காலம் இதை 2021-26 வந்து 122. ஸோ இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பெரிய லெவலான எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஸோ அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தளவாடங்களை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ தளவாடங்கள், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய வாங்கணும், இந்த வார காலகட்டத்தில் நிறைய தளவாடங்கள் தேவைப்படும். அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து வாங்கின தளவாடங்களுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 84,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் போன 5 ஆண்டுகளில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வாங்கப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் மிகவும் அதிகம். நமக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு சுமார் 593 சப்ஸ்டேஷன்ஸ் நமக்கு உடனடியாக தேவைப்படுது. அதாவது இன்னைக்கு இருக்கிற பவரோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 593 சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஆய்வில் உட்கொண்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட 3 முறை எங்களுடைய துறைக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அதில் ஆய்வுக்கு உட்கொண்டு இந்த வருடம் மட்டும் உடனடியாக 209 சப்ஸ்டேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணி அதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து வர சில ஆண்டுகளில் வந்து 263 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறுவ வேண்டும் கேட்டுக்கிறார். இது இல்லாமல் பதிலுரையில் நீங்க விளக்கமாக சொல்லிக்கிறோம். அவங்க இப்ப கேட்டது சியூஜி நம்பருக்கும் கேட்டிருந்தார். சியூஜி நம்பர் ஏர்டெல்ல வந்து அவர்களே வந்து அதுல சேவையில பிரச்சனையா இருந்து அது இப்ப நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்ட காரணத்தினால் நம்ம அதை திரும்ப அந்த நம்பரை வந்து இது மாற்ற முடியுமான முயற்சி செய்தோம். அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தனால புதிதாக வேற வெண்டர்ட்ட நம்ம நம்பர் வாங்கி அதுவும் நேற்றிலிருந்து பயன்பாடுக்கு வந்துவிட்டது. நன்றி. மாண்பு உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும்.
அதுதான் இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு எதுக்கு சொல்லல. அதை சொல்ல பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க மாண்பு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாண்பு எதிர்க்கட்சி நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு மாண்புக்கு பேரவைத் தலைவர்களே, அந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புக்கு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டுதலுக்குரிய எங்களுடைய சின்னவரப்ப சொன்னாங்க காலையில். எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாம துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு.